குறிப்பாக நான் இன்னைக்கு பார்த்தேன் டிஸ்ட்ரிக்ட் தேர்டும் இங்க தான் இருக்கு. எல்லா ஃபேக்கல்டிஸ்க்கு போகக்கூடியவங்களும் இங்க இருக்கிறீங்க. இந்த சமூகத்தை எப்படியே என்ன செய்யலாம்னு எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் டு சேஞ்ச் த வேர்ல்ட் என்று சொல்லுவாங்க. அதை எஸ்டா செஞ்சுட்டு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சமூகத்துக்கு முன்னுக்கு பேசிட்டு இருக்குன்னு சொல்றதுனால நீங்க இதை அப்ளை பண்ணுவீங்க என்றால், குறிப்பாக இந்த யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகினவங்க என்ன செய்வீங்கன்னு கண்டால், உங்களோட துறையில will become the best. will become the best. Transcendent focus என்று சொல்லி போடு. நீங்க என்ன தாவனம் எதிர்பார்க்கிறீங்களோ அதை முதல்ல முடிவெடுங்க. எடுத்து என்ன செய்யுங்கன்னு கண்டால் அதுல உங்களோட முழு கவனத்தையும் சிதறாம அதுக்கு மட்டும் விடுங்க. It's one of the prime factor which leads to success. இப்பவும் என்ன செய்யுங்கன்னு கண்டா முடிவெடுக்கிற நேரம் இந்த துறையில I'll become the number one. அதைத்தான் எங்கட போயம் என்னது கவிதையில சொன்னார். இதைத்தான் ஜூயிஷ் என்ன செய்யறாங்கன்னு கண்டா இஸ்ரேல்ல வந்து அவங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது, நீ எந்த துறையில வேண்டாலும் போ, பிரச்சனை இல்லை. எப்படி நீ எந்த துறையில வேண்டாலும் போ, ஆனா நீ அதுல என்ன செய்யணும், உலகத்துல நம்பர் ஒன்னா இருக்கணும். நீ சொல்றது தான் அந்த விஷயத்துல அந்த துறையில என்ன செய்யணும் கண்டா சட்டமாக இருக்கணும், செய்தியாக இருக்கணும். எந்த துறையில வேண்டாலும் போ, ஆனா உலகத்துல நீ அந்த விஷயத்துல நம்பர் ஒன்னா இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு முடிவெடுங்க. நான் எந்த துறையில இருந்தாலும் சரி, it can be medical, it can be engineering, it can be technology, எதா இருக்கட்டும், அதுல I'll be the number one. எங்க ஸ்ரீலங்கால இல்ல, உலகத்துல நம்ம என்ன செய்யலாம்னு அதை சாதிக்கலாம்னு சொல்லி இப்படி இந்த மாதிரி நம்பி அந்த மாதிரி எய்ம் பண்ணி ஒர்க் பண்ணவங்க தான் இந்த உலகத்தை மாத்தி இருக்கிறாங்க. இந்த உலகத்தை மாத்தினவங்க, இந்த உலகத்துல தடம் பதிச்சுட்டு போனவங்க யாருன்னு பாத்தீங்கன்னு கண்டால் இந்த மாதிரி பெரிய எய்ம்ஸ வச்சு அதுக்காக வேண்டி தன்னை வாழ்க்கையை அர்ப்பணிச்சு வாழ்ந்தவங்க தான். பிரெஞ்சு ரெவல்யூஷன் பீரியட் என்ன நடக்குதுன்னு கண்டா, ஒவ்வொரு ஊருக்காக என்ன செய்யறாங்கன்னா பிரான்ஸ்ல சோல்ஜர்ஸ் போயிட்டு மக்களை வழிபடுத்துறது, நெறிப்படுத்துறது, தேவைப்பட்ட யுத்தம் செய்யறதுன்னு நடந்து கொண்டு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட கிராமத்துக்கு பக்கத்துல போயிட்டு என்ன செய்யறாங்கன்னு கண்டால் கேம்ப் அடிச்சு தங்கி இருக்கிறாங்க. தங்க இருக்கிற நேரம் நடக்குதுன்னா ஈவினிங் அவர் நேரம் மஷூரா நடக்குது. இன்னைக்கு நைட்டுக்கு எப்படி ஜொலி பண்றது, யாரு இவ்வளவு சோல்ஜர்ஸ், யங் சோல்ஜர்ஸ் எப்படி ஜொலி பண்றதுன்னு சொல்லி போட்டு நைட்டுக்கு பிளான் பண்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியாவை கொடுக்குறாங்க. ஒரே ஒரு சோல்ஜர் சொன்னால், நாங்க வளமே என்ன செய்யறோம்னு கண்டால் என்னோட கேம்ப்ல தானே ஜொலி பண்ணுவோம், இன்னைக்கு வாங்கலன்னாப்பா ஊருளுக்கு போயிட்டு ஜொலி பண்ணுவோம்னு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. எல்லாரும் போயிட்டாங்க ஊருளுக்கு. பொழுது பொருள் நடக்குதுன்னு கண்டா இரவு ஒரு 9-9:30 மணிக்கால ஒரு வயசான மனுஷன் அந்த கேம்ப் பக்கம் வந்து ஒரு டென்டா தட்டி பார்த்து கொண்டு வர்றார். ஒரு டென்டா தட்டி பார்த்து கொண்டு வர்றார். வந்தால் என்ன நடக்குதுன்னு கண்டால் அந்த எந்த ஒரு டென்ட்லயும் மக்கள் இருக்கையில எக்ஸப்ட் ஒன், ஒரே ஒரு டென்ட்டை தவிர ஒரு டென்ட்ல ஒரு யங் சோல்ஜர் உட்கார்ந்து இப்படி வாசிச்சுட்டு இருக்கிறாங்க. இவன் வாசிச்சுட்டு இருக்கிறத பார்த்தது இந்த வயசாளி மனுஷன் சிரிச்சிட்டு சொல்லுது, நீ என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறாய், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் பாரு எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு கண்டா அந்த ஊர் மக்களை கூட்டிக் கொண்டு அவ்வளவு பாட்டு கூத்து என்று டான்ஸ் இருக்கிறாங்க, ஜொலியாக இருக்கிறாங்க. நீ உட்கார்ந்து என்ன தனியா வாசிச்சுட்டு இருக்கிறாய், நீ என்ன தனியா உட்கார்ந்து வாசிச்சுட்டு இருக்கிறாய் என்று கேட்டா இந்த யங் சோல்ஜர் என்ன செஞ்சாருண்டா பதில் சொல்ல இல்ல, தலையை தூக்கி பார்த்தார், சிரிச்சார், திருப்பி வாசிக்க போயிட்டார், பதில் சொல்ல இல்லை. இந்த இன்சிடென்ட் நடந்து 12 வருஷத்துக்கு பிறகு ஆஃப்டர் 12 இயர்ஸ் நெப்போலியன் போனபார்ட் தான் என்ன செய்யறாருன்னு கண்டால் பிரான்சுக்கு தலைவராக வர்றார். நெப்போலியன் போனபார்ட் சொல்றால் யாருன்னு கண்டால் மைக்கேல் எச் ஹார்ட் ஒரு புக் எழுதினார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொற்று இன்று வரைக்கும் இந்த உலகத்துல வாழ்ந்து மடிஞ்ச மனுஷர்கள்ல இந்த உலகத்துல பெரிய தாக்கம் ஏற்படுத்தின 100 பேர் The 100 என்ற ஒரு புக் எழுதினார். அது எல்லாருக்கும் தெரியும். என்னது அதுல முதலாவது இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்தினால் யார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அதனால எல்லாருக்கும் தெரியும். பட் நீங்க அந்த 100 பேரையும் படிங்கன்னு சொல்ற இந்த யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகிறவங்களுக்கு 100 பேரையும் படிங்க. இந்த உலகத்தை மாத்தினவங்கள்ட்ட எல்லாத்தையும் காமன் ஃபீச்சர்ஸ் குவாலிட்டிஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் உள்வாங்குவீங்க கொஞ்சம் கொஞ்சமாக. நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு கேட்டால் அந்த 100 பேருக்கு ஒரு ஆள் தான் இந்த நெப்போலியன் போனபார்ட். அப்படின்னா இந்த உலகத்தை மாத்தின, இந்த உலகத்துல பெரிய தாக்கம் ஏற்படுத்தினு சொல்லக்கூடிய 100 பேர் எடுத்தா அதுல ஒரு ஆள் தான் இந்த நெப்போலியன் போனபார்ட் என்று சொல்லக்கூடிய. இவர் தலைவராக வந்தது என்ன செய்யறாருன்னு கேட்டா தன்னை படைப்பரிவாரங்கள் அதை கூட்டிக் கொண்டு அந்த கிராமத்தை நோக்கி வர்றார். வந்து அந்த வயசாளி மனுஷர் வீட்டை தேடிக்கொண்டு போயிட்டு அவளை வீட்டுக்கு முன்னுக்கு தன்னை படைகள் அணிவகுத்து நிக்க சொல்லிட்டு ஒரு சோல்ஜர் அனுப்பினா போயிட்டு அந்த மனுஷனை கூட்டிட்டு வாங்க.
போயிட்டு என்ன செய்யப்படுதுன்னு அந்த மனுஷியை கூட்டு வராங்க. மனுஷி பயந்து பயந்து வருது, மனசு பதைக்க வருது. என்னது, ஐயோ நெப்போலியன் போனபார்ட் வந்திருக்கிறாரே, நாட்டு தலைவர் தன்னை படை பரிவாளங்களோட வீட்டுக்கு வெளியில நிக்கிறாரே, என்ன வேற வெளியில கூப்பிட்டு இருக்கிறாரே, என்ன தவறு செஞ்சனோ தெரியல, என்ன தண்டனை தருவாரோ தெரியல, பயந்து பயந்து வருது. வந்து முன்னுக்கு நிக்கிற நேரம் நெப்போலியன் கேட்கிறார், ஏய் லேடி, டு யூ ரிமெம்பர் மீ? ஏய் பெண்ணே, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குதான்னு கேட்கிறார். வயசாலி மனுஷன் தலையை சொரிஞ்சிட்டு யோசிக்குது, நீங்க யோசிக்குது. இப்ப நெப்போலியன் சொல்றார், பெண்ணே 12 வருஷத்துக்கு முந்தி உங்களோட ஊருக்கு பக்கத்துல நாங்க கேம்ப் அடிச்சு தங்கியிருந்தோம். எங்களோட பெலோ சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஊர்ல போயிட்டு ஜொலி பண்ணிட்டு இருக்கிற நேரம் நீங்க எங்க கேம்ப் பக்கம் வந்தீங்க. ஒவ்வொரு டென்டா தட்டி பார்த்து கொண்டு வந்தீங்க, யாரும் இருக்கே இல்ல. ஒரே ஒரு யங் ஆள், அது நான் உட்கார்ந்து வாசிச்சுட்டு இருந்தேன். என்ன பார்த்து கேட்டீங்க, என்னது, ஏய் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜொலி பண்ணிட்டு இருக்கிற நேரம் நீ என்ன உட்கார்ந்து செஞ்சுட்டு இருக்கிறான்னு கேட்டீங்க. அப்ப நான் உங்களுக்கு பதில் சொல்ல இல்ல, இப்ப சொல்றேன் உங்களுக்கு பதில. 12 வருஷத்துக்கு முந்தி நான் முடிவெடுத்திருந்தேன், இந்த நாட்டுக்கு அடுத்த தலைவன் நான் தான் என்று, அடுத்த ஜனாதிபதி நான் தான் என்று முடிவெடுத்திருந்தேன். ஆகவே எல்லாரும் ஜொலி பண்ணிட்டு இருக்கிற நேரம் என்ன போக்கஸ் எங்க கொடுத்திருந்தேன், நான் எங்க போகணுமோ அதை நோக்கி கொடுத்திருந்தேன். என்ன கவனம் பண்ணெடுக்கிறதுல ஜொலி பண்றதுல சிதறவிட இல்ல. நான் என்ன தயாரிச்சு கொண்டிருந்தேன், என்ன நான் செதுக்கி கொண்டிருந்தேன், என்ன நான் டெவலப் பண்ணி கொண்டிருந்தேன். இந்த நாட்டுக்கு தலைவனாக வர்றதுக்கு பொருத்தமான ஆளா வர்றதுக்குன்னு சொல்லி